வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி மனோஸ் கிச்சனில் அருமையான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது டக்குன்னு 2-3 நிமிஷத்துலேயே இந்த சட்னி செஞ்சிடலாங்க. அதாவது இது இரும்பு சத்து, முடி கொட்டுறது அந்த மாதிரி உள்ள எல்லா பிரச்சனைக்குமே இந்த சட்னி ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதாவது நம்ம சாப்பாட்டில் வந்து கருவேப்பிலையெல்லாம் தூக்கி தூக்கி வெளியில் வச்சுருவோம். இன்றைக்கி அந்த கருவேப்பிலை வச்சு தாங்க அருமையான சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, ஒரு சில நேரத்தில் சாப்பாட்லேயும் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், சட்னி பண்ணுறக்கு நம்ம வடக்கல் வச்சுட்டோம். வடக்கல் சூடானோடனே நான் வந்து கல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. கல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், பூண்டு 5-6 பல் போட்டேங்க. அதாவது இந்த சட்னி வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், கல்லெண்ணெயில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே வதக்கிட்டுங்க. அதோடு வந்து சின்ன இஞ்சி சேர்த்திக்கிறேங்க. இஞ்சி போட்டுட்டேன். இஞ்சி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அதோடு வந்து வெள்ளை உளுந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து இருந்தாலும் கருப்பு உளுந்தும் கூட சேர்த்திங்க, நல்லாயிருக்கும். இதையெல்லாம் நல்லா ஸ்லோலியாக வச்சு பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் இந்த சட்னியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. இதோடு வந்து இது காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 4 வரமிளகா போட்டுங்க. நல்லா 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை உருகி கழுவி வச்சுருந்தேன். இப்போது கருவேப்பிலையுமே இதோடு சேர்த்தி நல்லா ஸ்லோலியாக வச்சு வதக்கி எடுத்துடலாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 மூடி தேங்காயும் போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா சட்னி சீக்கிரம் கெடாமல் இருக்குங்க. இது கூடவே வந்து சின்ன சைஸு புளியும் சேர்த்திடலாங்க. புளியும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துடலாம். உப்பு சேர்த்தி ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாங்க. அப்புறம் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. மாமூலாக செய்கிற சட்னி தான், ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு சட்னிக்கு தாளிப்பு போட்டுடலாங்க. நான் இப்போ வந்து தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம். இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்திக்கலாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க. அதாவது இரும்பு சத்து குறைபாடு, முடி கொட்டுறது, ஹெச்பி லெவல் கம்மி, ஜீரண சக்தி அந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. மறக்காமல் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது இட்லி, தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. கலர் மாறாமல் பச்சை கலர்லைங்க இந்த சட்னி பார்க்குறக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்களும் அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நாங்கள் வீட்லேயே ஸ்வீட்டு, காரம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணித்தர்றேங்க. யாராவதுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354ங்க. அதாவது இந்த மாதிரி புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி, பிரண்டை சட்னி, எள்ளு சட்னி இந்த மாதிரி எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.